ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு மாவு எக்ஸ்ட்ராவாக எடுத்து சூப்பரான இந்த ஸ்நாக் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இடியாப்பச்சி இல்லை அப்படின்னா ஒரு ஈஸியான டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி ரெடி பண்ணலான்னு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை உள்ளே சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ காலையில் அரைக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. மாவு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பவுடர் உள்ளே சேர்த்துட்டு காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மாவு அரைச்சோன்னு உப்பு போட்டு கலந்து எடுத்து வைப்பேன் இல்லைங்களா, அதனால் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்குங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக சூடான எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக உருக்கி கூட நீங்கள் இந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க. சூடான எண்ணெய் சேர்த்ததுனால சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இடியாப்பச்சி இல்லாமல் ரிப்பன் முறுக்கு மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து கத்தி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் உள்ளே சேர்த்துக்கலாங்க. மாவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரே சைஸில் பெருசாக வேணும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் சுற்றி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னும் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க, அது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் இடியாப்பச்சி இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைம்லேயே ஃபுல்லாக சுற்றி விட்டு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம உடச்சி சாப்பிட்டுக்கலாங்க. மாவு வந்து சாஃப்டாக ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சுற்றி விடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம அதிகமாக மாவு போட்டு ரெடி பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா சுற்றி விறக்கு ரொம்ப கை வலிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இடியாப்பச்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிறவங்க வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்காக தனியாக ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு மாவு எக்ஸ்ட்ராவாக எடுத்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாவு ஒரு கப் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி இட்லி தோசை மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க. மாவு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. மாவு அரைச்ச அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ கூட நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. மாவு அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு கப் அளவுக்கு இட்லி தோசை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாகுது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக மிளகு இருந்துச்சு அப்படின்னா கூட லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து சீரகம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக. இதெல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம். உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி பாத்தில் இருந்தால் கூட அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கையை வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உளுந்து வடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு 2 கையிலையுமே தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி நீங்கள் வந்து சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க.
இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம ரெடி பண்ணும்போது லைட்டாக கையை தண்ணியில் நனைச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒன்று மட்டும் பொரிச்சு எடுத்து பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் டைம் போடும்போது 3 நாள் கூட தாராளமாக எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமே வச்சு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே 2 சைடும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை விட பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5-6 கூட ஒரே டைமில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்காக தனியாக உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுக்காமல் இட்லி தோசை மாவு இருக்கும்போதே இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து 1 கப் அளவுக்கு இட்லி மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க. இட்லி மாவு வந்து கொஞ்சம் புளிக்காத மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி காலையில் அரைச்சிங்க அப்படின்னா ஈவினிங் தாராளமாக ரெடி பண்ணலாம். 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்பில் 1/2 கப் அளவு கடலை மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆல்ரெடி மாவில் வந்து உப்பு போட்டு கலந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லைங்களா, ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு தோசை மாவு பத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1 யூஸ் டம்ளர் எடுத்துட்டு ஒரு கம்பி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. வீட்டில் இடியாப்பச்சி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பெரிய சைஸ் ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த தட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து மாவு எடுத்து உள்ளே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி செஞ்சு விட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டி பூந்தியை அழகாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இனிப்பு பூந்தி அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் விட தேவையில்லைங்க. நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறது காரா பூந்தி அப்படிங்கிறதுனால நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப நேரம் விட்டாலும் ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. வெறும் கடலை மாவில் செய்யாமல் இந்த மாதிரி இட்லி தோசை மாவில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பூந்தி இதை விட குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா லட்டு செய்யறதுக்கு இந்த ஹோல்ஸ் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பூந்தியெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 6-7 பல் பூண்டு வந்து தோலோடையே லைட்டாக தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை பொரிச்சு எடுத்துருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி வேர்க்கடலையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா வேர்க்கடலை வந்து ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஒரு 2 செகண்ட் மட்டும் விட்டுட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது பொட்டுக்கடலையும் அதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை, முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. லாஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாக எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அதோடைய பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பூண்டு எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது இன்னுமே கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு ரெண்டுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம என்னதான் மாவு மிக்ஸ் பண்ணும்போது மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துருந்தாலும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு சேர்க்கும் போது நல்லா காரசாரமாக டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கூட நீங்கள் தாராளமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 கப் இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து 1 கப் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு வந்து துருவன வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டு இதில் வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா 2 ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க.
நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுடலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாதுங்க. நான் நல்லா கலந்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ஒருவேளை ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு மீடியம் சைஸ் ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இதை விடவே சின்ன சைஸில் வேணும், கொஞ்சம் குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம எடுத்துருக்க இல்லைங்களா, அந்த குழிக்கரண்டிலேயே ஒரு பாதி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸ்டார்டிங்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க, உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலாம், 1 கப் அளவுக்கு மட்டும் மாவு எக்ஸ்ட்ராவை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.